ஒரு மன்னன் வந்து நகர்வலம் போறாரு. அங்க போகும்போது கடைகளா பார்த்துட்டே போகும்போது ஒரு கடை வாசல்ல மட்டும் அவருக்கு வந்து செம கோவம் வருது. அந்த கடைக்காரனை கொல்லணும் போல ஃபீல் ஆகுது. இது என்ன புதுசா நமக்கு ஒரு ஃபீலிங் வருதே அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் மந்திரிட்ட போய் ஷேர் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருதுன்னு. உடனே வந்து அந்த மந்திரி என்ன பண்றாரு, போய் ரகசியமா போய் அந்த கடைக்காரனை போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போய் பார்க்கறாரு. அந்த கடை ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆச்சு. அது ஒரு சந்தன கட்டை விற்கிற கடை. அந்த கடைக்காரர் சொல்றாரு, இந்த ஊர் மக்கள்லாம் என்னன்னே தெரிலங்க, வந்து சந்தன கட்டையெல்லாம் பார்க்குறாங்க, விலை கேட்குறாங்க, வாசனையெல்லாம் மோந்து பார்க்குறாங்க, வாங்க மாட்டேங்கிறாங்க. சேல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்னைக்காவது மன்னன் சாவான், அன்னைக்கு வந்து மக்கள்லாம் சந்தனக்கட்டை வாங்குவாங்கன்னா காத்திருக்கேன் அப்படிங்கிறாரு. இவருக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. ஐயோ, இப்படி ஒரு எண்ணத்தில் இருக்கிறதுனால தான் மன்னனுக்கு அப்படி தோணுது போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு டக்குன்னு கொஞ்சம் ஒரு 10-15 சந்தனக்கட்டையை நல்லா காஸ்ட்லியாக வாங்கிட்டு போய் மன்னன்கிட்டே கொடுத்துட்றாரு மந்திரி. கொண்டு போய் கொடுத்துட்டு, ஐயா அந்த சந்தனக்கட்டையெல்லாம் இவன் பரிசா கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்லையே, சந்தனக்கட்டைக்காரன் பரிசா கொடுத்தானா? சரி, எனக்கு தான் அந்த மாதிரி ஃபீலிங் வந்துருக்கு போல இருக்கு. சரி, அவன் நல்லா இருக்கட்டும், இந்தாங்க நான் கொடுத்தேன்னு சொல்லி பொற்காசுகளை பரிசா கொடுங்கன்னு சொல்லி பொற்காசுகளை கொடுத்து விடுறாரு. பொற்காசுகளை கொண்டு இவர் அந்த கடைக்காரன்ட்ட கொடுத்தோன்னே கடைக்காரன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். ஐயோ, நான் தான் அவரை போய் தப்பாக நினச்சிட்டேன், வந்து மன்னன் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறான். என்னென்னா, நமக்கு ஒருத்தரை பிடிக்காம போகுதுன்னா அவங்களுக்கு ஏற்கனவே நம்மளை பிடிக்காம போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒருத்தர் மேலே நமக்கு அன்பு பொங்குதுன்னா அவங்க ஏற்கனவே நம்மள்ட்ட அன்பாக இருக்காங்கன்னு அர்த்தம்.